Taste the Dailee. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. GowDurbar சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள். பசு போல தூய்மையானது GowDurbar. அந்த சாரிக்கு இருக்க அந்த பாண்ட் உங்களுக்கு சாரினா ஃபர்ஸ்ட் எவ்வளவு பிடிக்கும் மேம்? சாரி கட்டினாவே அது ஒரு பாந்தம். சாரி ஒண்ணு கட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்டத்துக்கு நடுவுல என்னதான் வெஸ்டர்ன்ல போனீங்கன்னா கூட அந்த சாரி கட்டிட்டு போனோடனே மொத்த பேரோட அட்டென்ஷன் உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். 23 years old அந்த சாரி இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. அது ஒரு ரெட் மரூன் கலந்த ஒரு சாரி. சரி, இதை கட்டிக்கிட்டு ப்ராப்பரா எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டி விடணும்னு நினைச்சேன். அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டி விடணும்னு நினைச்சேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரி கண்டிப்பா இருக்கும். அந்த சாரிக்கும் உங்களுக்குமான அந்த ஸ்டோரி அது என்னது? ப்ளீட் பண்ணி போடுறது அதே ஒரு ஆர்ட் தான். ஸோ நாங்கள் ஒரு கர்ச்சோலா ஸ்டைல்ல போடுறதோ ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல்ல போடுறது எல்லாமே பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. ஸோ பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு சாரி கட்டுறதும் மற்றவங்களுக்கு சாரி கட்டி விடுறதும் எவ்வளோ பிடிக்கும்? ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அதே ஸ்டைல் தான். IBC மங்கை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நோ சேஃப்டி பின்ஸ், நோ கர்லர், நோ ஸ்ட்ரைட்னர், இந்த மாதிரி எந்த ஒரு எக்யூப்மெண்ட்மே இல்லாம ஒரு சாரி டிரேப்பிங்கான மாஸ்டர் கிளாஸா அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியப்பட்டு இன்னைக்கு வந்து உர்ச்சவா கிரியேஷன்ஸ் கண்டக்ட் பண்ற அமலா ஜெனி மேமோட சாரி டிரேப்பிங் மாஸ்டர் கிளாஸ் ஈவெண்ட்ல தான் நம்ம இருக்கோம். இங்க அவங்க சொல்லி கொடுக்குற சாரி டிரேப்பிங் மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, அதை இங்க வந்திருக்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா லேர்ன் பண்ணிக்கிறாங்க, அதுல என்னென்ன டெக்னிக்ஸ் எல்லாம் நமக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க சாரி டிரேப்பிங் மாஸ்டர் கிளாஸ்க்கு போலாம். இன்னைக்கு உர்ச்சவா கிரியேஷன்ஸ் நடத்துற சாரி டிரேப்பிங் ஈவெண்ட்ல தான் நம்ம இருக்கோம். இன்னைக்கு இந்த ஈவெண்ட்ல கலந்துக்கிட்ட மாடல் ஸ்னேகல் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட அவங்களுக்கும் சாரீஸ்க்கும் இருக்க கனெக்ஷன் என்னங்கறத கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஹாய் ஸ்னேகல். வணக்கம். சாரில வந்து நீங்க பார்க்கவே அவ்வளவு பிரிட்டியா இருக்கீங்க. சோ அந்த சாரி கட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அந்த மூமெண்ட்? ரொம்ப ஹாப்பியாவே இருக்கும். பட் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவே பொறுத்து இந்தியாஸ் யாரோ சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் சாரி தான் மனசுல வரும். இந்தியானாலே ட்ரெடிஷ்னல் வேர் ரொம்பவே ஃபேமஸ். ஸோ நம்ம கிட்ட சவுத்ல வந்தோம்னா நம்ம காஞ்சிபுரம் பட்டு ரொம்ப ஃபேமஸா இருக்கு. ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சாரி அவங்க ஃபேமஸா போட்டு வச்சிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு குஜராத்தி எங்கள்ல பாத்தீங்கன்னா சாரி இல்லைன்னா கஜ்ஜி சில்க்னு ஒரு சில்க் இருக்கும். நாங்க கர்ச்சோலான்னு அது ஒரு வெட்டிங் சாரினா அந்த கர்ச்சோலா தான் நாங்க போடுவோம். பட் ஒரு ஸ்டேட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த சாரியே அது போட்டோன்னே அந்த இந்தியா அந்த ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா நீங்க நிறைய சாரி வச்சிருப்பீங்க. அந்த சாரிலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சாரி கண்டிப்பா இருக்கும். அந்த சாரிக்கும் உங்களுக்குமான அந்த ஸ்டோரி அது என்னது? கண்டிப்பா அந்த சாரீஸ்னாலே பிளாக் சாரினா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட். ஏன்னா நம்ம மேக்கப் இண்டஸ்ட்ரியில இருக்கனால அந்த பிளாக்ன்றது ஒரு ப்ரொஃபஷனல் கலர் மாதிரியே இருக்கு. ஸோ எந்த ஈவெண்ட்டுக்கு போறதால பிளாக்ல டிஃப்ரெண்ட் பிளாக் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் ஆயிடுது. ஸோ பிளாக் சாரின்றது ரொம்ப ஃபேவரட் கலர். ஸோ ஈவெண்ட்க்கு அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். ஒவ்வொரு உமனுக்குமே வந்து சாரியில அவங்களோட அந்த அட்டையர் பார்க்கவே வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்களோட ஃபேவரட் லுக்காவுமே கூட அந்த சாரி லுக் இருக்கும். ஸோ உங்களுக்கும் அந்த சாரிக்கும் இருக்க அந்த பாண்ட் உங்களுக்கு சாரினா ஃபர்ஸ்ட் எவ்வளவு பிடிக்கும் மேம்? சாரி எவ்வளவு பிடிக்குங்கிறத விட சாரி கட்டினாவே அது ஒரு பாந்தம். அது பொண்ணுங்களுக்கு நீங்க வெஸ்டர்ன் வேர் கூட பண்ணுங்க. வெஸ்டர்ன் வேர்லாம் நிஜமாலே கலக்கலா இருக்கும், ஃபேஷனபிளா இருக்கும், இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கும். சுடிதாரும் அது ஒரு மாதிரி ஒரு ஹோம்லி லுக் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அதுவுமே ஒரு என்ன சொல்ற ட்ரெண்டிங் செட்லாம் இருக்கும். பட் அந்த சாரி ஒண்ணு கட்டிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கூட்டத்துக்கு நடுவுல என்னதான் வெஸ்டர்ன்ல போனீங்கன்னா கூட அந்த சாரி கட்டிட்டு போனோடனே மொத்த பேரோட அட்டென்ஷன் உங்ககிட்ட தான் வந்து நிற்கும். ஸோ அந்த சாரிக்கு வந்து அப்படி ஒரு கிளாமரஸ் லுக்கு, ரொம்ப அழகான லுக், அடக்கமான லுக், என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் சாரி வந்து ரொம்ப 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 வெரி மச் ஸ்பெஷல் அண்ட் அட்ராக்டிவ் ஃபார் எவ்ரி ஜெண்டர். ஹாய் ராஜேஷ். நாங்க பார்த்தோம் சாரி டிரேப்பிங் ஈவெண்ட்ல வந்து எல்லாருமே பொண்ணுங்களா இருக்காங்க. ஆனா வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நானும் சாரி டிரேப்பிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க வந்திருக்கீங்க. சோ அதுக்கு பின்னாடி இருக்க அந்த ரீசன் என்ன? ஏன் நீங்க சாரி டிரேப்பிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி? ஆக்சுவலா வந்து 2 இயர்ஸா வந்து கசின் வந்து மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தாங்க. வரும்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஷையா இருந்துச்சு எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே.
தென் வந்து இது ஒரு ப்ரொஃபஷனலாக எடுத்து பார்க்கும்போது இந்த சாரீ ட்ரேப்பிங் எதுக்குன்னா அவங்க இப்போ கூட போகும்போது அவங்களுக்கு அறிபறியாக பண்ணுறாங்க. மார்னிங் அவங்க சிங்கிள் உமன் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனது தான். தென் இப்போ வந்து சரி எனக்கு சாரீ ட்ரேப்பிங் பிடிச்சி வாங்க பண்ணாங்க. சரி மேம் இது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டாகிராமில் இவங்க தான் பார்த்தேன், இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொல்லி அப்படியே கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, உங்களுக்கு ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் எனக்கு வந்து என்னோட கிளைண்ட்ஸ்க்கு இந்த ஸ்டைல் ஆஃப் சாரி ட்ரேப்பிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது என்ன ஸ்டைல்? நம்ம பொதுவாக சவுத் இந்தியன் ஸ்டைல் தான் நமக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குமே, அதுதான் எல்லாம் விரும்புவாங்க. ஸோ மோஸ்ட்லி நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 800க்கு மேலே நான் ட்ரேப் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி அதே ஸ்டைல் தான். பட் இன்னும் கற்றுக்கணும். நம்மளோட ஃபீல்ட பொறுத்த வரைக்கும் கற்றுக்கிட்டாவே முடியாது. அப்டேஷன் ரொம்ப முக்கியம் இல்லைன்ற மாதிரி எப்பவுமே அப்டேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். எக்ஸப்ட் பிளாக், உங்களோட வார்ட்ரோப்ல எனக்கு இந்த சாரிக்கும் எனக்கும் வந்து சென்டிமெண்டலா ஒரு கனெக்ஷன் இருக்கு அப்படின்னா அது என்ன சாரி? சென்டிமெண்டலா இருக்குன்னா என்னோட அம்மாவோட வந்து பழைய முகூர்த்த சாரி ஃபர்ஸ்ட் அவங்க கட்டினது. ஸோ 23 இயர்ஸ் ஓல்டு அந்த சாரி. இப்போ வரைக்கும் அவங்க ரொம்ப பத்திரமா வச்சிருக்காங்க. அது ஒரு ரெட் மரூன் கலந்த ஒரு சாரி. அந்த இது வந்து அந்த குவாலிட்டி இப்போ இருக்குமானா இல்லை, அவ்வளோ வெயிட்டா இருக்கும் அந்த சாரி. ஸோ அது ரொம்ப சென்டிமெண்டான சாரி. அது நான் மறுபடியும் வியர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சாரி கட்டும்போது பண்ண ஏதாவது ஒரு விஷயம் இப்ப அந்த போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது வியர்டா நமக்கே தோணல, அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு? ஆல்ரெடி நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வேற ஷேப்ல இருப்போம். ஸோ மேரேஜ் ஆஃப்டர் வந்து ஷேப்ல இருக்கோம். பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு நம்மளே ஓ இப்படி இருக்குமா, கொஞ்சம் சுத்தி பிடிச்சிட்டதால ஒரு மாதிரி ஃபேட்டா தெரியுமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லேர்னிங்க்கு அப்புறம் பரவாயில்ல. அந்த சாரி கட்டினதுமே நமக்கு ஒரு அந்த கான்ஃபிடென்ட் ஆகட்டும், அந்த நம்மளோட லுக்கே நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ சாரி கட்டினா நீங்க எவ்வளவு ப்ரௌடா ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி சொல்றதுன்னா, இப்போ சாரி டிராப்பிங் கிளாஸ்ல எல்லாரும் மேக்ஸிமம் வெஸ்டர்ன்ல தான் வந்திருப்பாங்க. எனக்கு பர்சனலா என்னன்னா சாரியில வந்தோம்னா அது ஒரு கான்ஃபிடென்ட். நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் பொண்ணு சாரி கட்டிருக்கு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஏன்னா லண்டன்ல இருந்து மேம் வந்திருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடி நம்ம ஒரு சாரி கட்டிட்டு இருந்தோம்னா அது ஒரு ரெஸ்பெக்டபிளா ஒரு ஃபீலா இருக்கு நம்மளுக்கு நம்மளே. ஸோ அதனால சாரி. இப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்காரர் வந்து புடவை வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆமா, அவரு வாங்கி கொடுத்த அந்த ஃபர்ஸ்ட் சாரிக்கு பின்னாடி இருக்க கதைனா அது? கண்டிப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் அவர் வாங்கி கொடுத்தது, அவரும் பட்டு சாரி தான் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு கிரீன் கலர் சாரி. அது எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு பயந்து எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எனக்கு என்னோட கலரே கிரீன் கலர் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அவர் எடுத்து வந்து கொடுத்தது. அதுவும் நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அது வந்து அவரு என்கிட்ட எப்பயாவது சண்டை போட்டு, அவர் ஃபாரின்ல இருக்காரு, இப்போ லீவுக்கு வந்திருக்காங்க. அவரு அங்க நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அது மாதிரிலாம் அந்த சாரி கட்டி தான் நான் அவர்கிட்ட வீடியோ காலே பேசுவேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். ஆமா, என்னோட ஃபேவரட்டான சாரி வந்து என்னோட அம்மாவோடது. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த காலத்துல அந்த சிங்கப்பூர் சில்க் அந்த மாதிரி சம்திங் சொல்லுவாங்க, ஒயிட்ல ஒரு மாதிரி அக்வா ப்ளூ. அந்த சாரி எனக்கு ஏன் பிடிக்கும்னு ஃபர்ஸ்ட் தெரியாது, ஆனா எனக்கு பிடிக்கும். எப்ப பாரு பாத்தீங்கன்னா அம்மா கிட்ட இந்த சாரி எனக்கு தான் வேணும்னு சண்டை போட்டுட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் தான் பார்த்தா சொன்னாங்க, நான் பிரெக்னன்சியா இருக்கப்ப அவங்க ஆசையா வாங்கி கட்டுனாங்களாம். அந்த அட்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்சிட்டே இருந்திருக்குது. எங்க அம்மா பிரெக்னெண்டா இருக்கப்ப வாங்கியிருக்காங்க ஆசையா. அது வந்து என்ன ஏரியாமே எனக்கு அது பிடிச்சி போய் அவங்க கிட்ட சண்டை போட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோரி சொன்னாங்க, இல்ல நான் ரொம்ப ஆசையா வாங்கினேன் அந்த சாரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னி வரைக்கும் என் வார்ட்ரோப்ல அப்படியே பத்திரமா வச்சுப்பேன். அப்பப்ப எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்துப்பேன். ஸோ அம்மாவோட நினைவுகள்லாம் நம்மளுக்கு அதுல இருக்கும். கண்டிப்பா அம்மாவோட ஸ்மெல், அம்மாவோட நினைவுகள் அதுல தானா வந்துடும். கண்டிப்பா உங்களோட காசுல வாங்கினது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் சாரி கண்டிப்பா இருக்கும். ஸோ அந்த சாரியை ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து பாந்தினி எடுத்தேன். ஆக்சுவலா பாந்தினின்லாம் தெரியாது, இப்பதான் நம்ம கத்துக்கிட்டோம். பாந்தினி, பிச்சுவாய் சாரீஸ், அந்த மாதிரி நிறைய சுங்குடி சாரீஸ் எல்லாம் எனக்கு இப்பதான் வெரைட்டி தெரியும். முதல்ல சாரினா ஏதோ சாரி கட்டணும் அந்த மாதிரி ஒரு தான் தெரியுமே. பட்டு சாரி, நார்மல் சாரி, பூனம் சாரீஸ் இப்படிதான் தெரியும். அப்ப ஃபர்ஸ்ட் அந்த பாந்தினி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் நான் எடுத்தப்ப 2ஆ எடுத்தேன். அந்த சாரி எடுத்து இன்னி வரைக்கும் அதை பத்திரமா வச்சிருக்கேன். இன்னைக்கு பார்த்தா இன்னைக்கும் அது ட்ரெண்டிங்ல இருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது பாந்தினி சாரி அப்படின்னு. ரொம்ப அழகான மெட்டீரியல், இப்பயும் போட்டா அந்த ஒரு பாந்தம் சொல்லுவாங்களா, அது எல்லாமே இன்னி வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஸோ நல்லா இருக்கு, நல்ல மெமரிஸ் அது எனக்கு வாங்கினது. உங்களோட அந்த வெட்டிங் சாரி அப்படிங்கிற விஷயம் இருக்கும்ல, அந்த வெட்டிங் சாரிக்கு உங்களுக்குமான அந்த கனெக்ஷன் அதை பார்க்கும் போதெல்லாம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்? அது ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். எங்கள்ல என்னன்னா ஒரு ட்ரெடிஷனா இருக்கு, தட் வெட்டிங் சாரி மட்டும் ரெட் கலர்ல மட்டும் தான் இருக்கும். அந்த வேற ஏதோ கலர் போடக்கூடாது. நாங்க அந்த ரெட் கலர்ல அதுல எல்லாமே அந்த பால்கி எடுத்துன்னு வராங்க, அந்த தூளா வராங்க, நம்மளுக்கு எடுத்துன்னு போயிடுறாங்க. எங்களை என்ன கஷ்டம்னா அதுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு வர முடியாது. ஸோ பொண்ணு நம்ம பொண்ணோட வீட்டுக்கு வர முடியாது. ஸோ பையன் வீட்டிலே இருந்தது அந்த எமோஷன் அதெல்லாம் சாரி கூடயே நாங்கள்
எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ அந்த saree ரொம்பவே ஸ்பெஷல். அதை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த பிறந்த வீட்டோட ஞாபகம் கரெக்டா வரும். எல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல், அது ஒரே அடியா அந்த saree போட்டோன்னு நம்ம கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எல்லாமே இங்க விட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். ஒரு சாரிக்கு பின்னாடி வந்து இவ்ளோ எமோஷன்ஸ் இருக்கா அப்படிங்கறது வந்து நீங்க சொல்லும் போதே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. உங்களோட ஃபேவரட் saree அப்படின்னா அது எந்த saree? சில்க் saree தான். சில்க்லயும் நிறைய வெரைட்டி இருக்கு. பட் நம்ம காஞ்சிபுரம் பட்டு தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சாரி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே சாரி தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு சாரி வாங்கி கொடுத்தது என்னோட அப்பா. வாங்கி தீபாவளிக்கு வந்து எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. நான் அப்போ 10th படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ப்ளூ கலர் சாரி, பட்டு சாரி, ரொம்ப அழகான சாரி. அது நான் இன்னும் வச்சுருக்கேன். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நான் கட்டுவேன். அப்பா ஞாபகம் இருக்கும் போதெல்லாம் அந்த சாரி கட்டுவேன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பொதுவா வந்து பசங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து அந்த சாரி கிஃப்ட் பண்றது, மாச சம்பளம் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு சாரி கிஃப்ட் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. சோ உங்களுக்கும் அந்த சாரிக்கும் இருக்க கனெக்ஷன் என்ன? நீங்க பிடிச்சவங்களுக்கு வாங்கி கொடுத்த மார்னிங் சாரி வந்து கத்துக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு இருந்துச்சு. சரி, இதை கத்துக்கிட்டு ப்ராப்பரா எங்க அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டி விடணும்னு நினைச்சேன். நான் அம்மாவுக்கு ஃபர்ஸ்ட் கட்டி விடணும்னு நினைச்சேன். தென் ஸோ அதனால ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். பட் ஆனால் வரல கரெக்டா. பட் ஆனால் வந்துடும் நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். நீங்க வந்து பேசிக்காவே குஜராத்தி பொண்ணு. ஸோ இங்க இருக்க அந்த சாரி, தமிழ்நாடு கல்ச்சருக்கு அந்த சாரி கட்டுறது அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்ல நீங்க அந்த குஜராத்தி ஸ்டைலே மிஸ் பண்றீங்களா? அது 6 meters யார்டோட ஃபேப்ரிக்கை நம்ம எப்படி ப்ளீட் பண்ணி போடுறது அதே ஒரு ஆர்ட் தான். ஸோ நாங்க ஒரு கர்ச்சோலா ஸ்டைல போடுறதோ ஒரு சவுத் இந்தியன் ஸ்டைல போடுறது எல்லாமே பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு. ஸோ பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கு சாரி கட்டுறதும் மத்தவங்களுக்கு சாரி கட்டி விடுறதும் எவ்வளவு பிடிக்கும்? சாரி பொறுத்த வரைக்கும் கேர்ள்ஸ்னால எப்படி இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். பட் அது இல்லாம ஒரு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் கத்துட்டு சாரி டிராப் பண்ணும்போது அந்த ஷேப் தகுந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்குன்றதுக்காக தான் சாரி. இந்த சாரி வந்து என்னோட முகூர்த்தம் சாரி. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஆக்சுவலா. ஸோ என்னோட இந்த ஜேர்னியும் வந்து இதுல இருந்தே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் இது இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். வேற எதுவும் இல்லை. இந்த சாரி நீங்க உங்க வெட்டிங்காக வியர் பண்ணீங்க. அடுத்து எப்ப வியர் பண்ணீங்க? இன்னும் வியர் பண்ணல. ஓகே. சோ உங்களோட இந்த வெட்டிங் லுக்ல உங்களை பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாரு? ஆக்சுவலா அவருக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ணவே தெரியாது வெளியே. பட் கேட்டா சொல்லுவாரு, ஹி சோ ஹாப்பி. சோ உங்களோட வார்ட்ரோப்ல இது இல்லாம உங்களுக்கு வேற ஏதாவது ஃபேவரட் சாரி, அந்த சாரிக்கு ஏதாவது ஸ்டோரி இருக்கா? பெருசா எந்த சாரிக்குமே ஸ்டோரி இல்ல. பட் இந்த சாரிக்கு வந்து ஸ்ட்ராங் ஃபீலிங், அந்த பாண்ட் இருக்கு. ஓகே. பட் மத்தது எல்லாமே வந்து லைக் அம்மா எடுத்து கொடுப்பாங்க. என் ஹஸ்பண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்து கொடுத்த சாரி இதுதான். ஒவ்வொரு பொண்ணுங்களுக்குமே இந்த அம்மா சாரியோட ஒரு கனெக்ஷன் இருக்கும். சோ உங்களுக்கு அது இருக்கு. அது கட்டும் போதெல்லாம் எப்படி இருக்கும்? எங்க அம்மாவே கூட இருக்க மாதிரி இருக்கும். ஓகே. அவங்களோட வெட்டிங் சாரி 60th anniversary-க்கு, சாரி 60th மேரேஜ்க்கு வந்து ஒரு சாரி நாங்க எடுத்து கொடுத்தோம். அக்காவும் இருக்கா. பட் எங்க அம்மா வந்து எனக்கு அந்த சாரியை கொடுத்துட்டாங்க. ஸோ நான் ஈவன் தான் நான் வந்து சாரியை கட்ட மாட்டேன் அப்படின்னாலும் அவங்க வந்து எனக்கு கொடுத்தங்காட்டிக்கு அதுக்கு வேண்டியாவது நான் கட்டணும் அப்படின்றதுக்கு வேண்டி நான் கட்டுவேன். எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் சாரி டிரேப்பிங்ன்றது ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்ச சாரி டிரேப்பிங் ஸ்டைல் அப்படின்னா அது என்னது? எனக்கு யூஸ்வலாவே சவுத் இந்தியன் சாரி ரொம்ப பிடிக்கும். நான் அதுதான் அந்த மாதிரி தான் வேர் பண்ணுவேன். மற்றபடி போனோம் அப்படின்னா லைக் ஐயங்கார் அது பிடிக்கும். நார்த் சைட்ல நம்ம போவே மாட்டோம். கண்டிப்பா மோஸ்ட்லி இதுதான். ஸோ இந்த விஷயம் சொன்னீங்க, நீங்க யாருக்காவது சாரியை கிஃப்டா கொடுத்துருக்கீங்களா? கொடுத்துருக்கேன். ஸோ யாருக்கு கொடுத்துருக்கீங்க? ஏதாவது ஒரு ஃபீல் இருக்கும், அந்த ஒரு பாண்ட் இருந்தா தானே அவங்க இவங்களுக்கு ஒரு சாரி எடுத்து கொடுக்கணும்ப்பா அப்படிங்கிறது வரும். அது யாருக்கு கொடுத்துருக்கீங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் சோஃபியா. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எடுத்து கொடுக்கேன். ஏன்னா அவங்கனாலதான் என்னோட மேரேஜே ஹேப்பன் ஆச்சு. லவ் மேரேஜா? ஆமா. அவங்கதான் வந்து எனக்காக வீட்டுல பேசி எங்க அப்பா அம்மா ஓகே பண்ண வச்சாங்க. ஸோ அவங்களுக்கு வேண்டி நாங்க வந்து எடுத்து கொடுத்தோம். வெட்டிங் சாரியோடவே வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்ம அப்பா அம்மாவும் வந்தாங்க. ஆரவேல் ஆரம்பிச்சதுக்கு அவங்க வந்து மொத ஜனம் வந்தாங்க 69ல. ஆமா 69. அதாவது ஆரவேல்ல இந்த ஃபர்ஸ்ட் லைக் பைனியர்ஸா அவங்க வந்தாங்க. ஓகே. எங்க அம்மாவுக்கு 19 வயசு, எங்க அப்பாவுக்கு 24 வயசு. அப்போ அவங்க வந்தாங்க. அப்போ எங்க அக்கா இங்க பிறந்தாங்க, நானும் இங்க பிறந்தேன். ஸோ ஃபுல் பார்ன் அண்ட் பாட் அப்லாம் இங்கே தான். எங்கே படிச்சிங்க? இங்கே படிச்சோங்க. நாங்க எடின்சாவடியில படிச்சோம். ஒரு சின்ன ஊரு கிராமத்துல. வர வழியில தான் நாங்க பார்த்தோம். எடையாஞ்சாவடி. அங்கதான் படிச்சீங்களா? அடடடா, சூப்பர் மேடம்.
அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு தமிழை பற்றி நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். நீங்கள் பேசுகிற தமிழ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மாதிரி சுத்தமாக இருக்குது, கேட்கும் போதே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் பேசுகிறதுல நீங்கள் நோட் பண்ணி பார்த்துருவீங்க, இட்ஸ் பை த பை வாட் டு சே, இந்த மாதிரி லைட்டாக இங்கிலீஷ்லாம் வரும். ஸோ அது எப்படி மேடம், லைக் நீங்கள் கற்றுக்கிட்டது எப்படி, அவ்வளோ பியூராக எப்படி கற்றுக்குறீங்க? கிராமத்துலலாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க தானே இப்போ ஓகே எல்லாம் சேர்ந்துக்கினாங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்லாம் இருக்குது. ஆனால் எல்லாம் தமிழ் சுத்தமாக பேசுவாங்க. சிட்டியில் போனால் அந்த வந்து எல்லாம் இங்கிலீஷ் கலந்துட்டே இருக்கும், அப்போ தங்கிலீஷ் ஆகிடும். ஆனால் ஏன் அப்படி பேசுறீங்க எனக்கு புரியல. ஏன்னா தமிழ்னா ஒரு சுத்த மொழி, பழைய காலத்து மொழி. நீங்களாம் ரொம்ப சந்தோஷமா அந்த தமிழ் கற்றுக்கணும், ப்ரௌடாக இருக்கணும் உங்க கல்ச்சரு உங்க தமிழ். ஏன்னா இங்கிலீஷ் உலகத்து ஃபுல்லாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, ஆனால் தமிழ் எங்கே பேசுகிறாங்க? இந்த இடத்துல தான் பேசுகிறாங்க. தித்திக்கும் தீபாவளி எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. GowDurbar சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்ட பூஜை பொருட்கள், பசு போல தூய்மையானது GowDurbar.